ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம பூண்டு சட்னி தாங்க அரைக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவே அரைச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த சட்னி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூண்டு சட்னி அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து இப்போ வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து நான் மிளகா சேர்க்குறேன், காஞ்ச மிளகா. இது வந்து 2மே நம்ம இப்போ சரிக்கு சரி சேர்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது லைட்டாக வச்சுக்கிட்டாலே போதும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், 50 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதே 50 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்க்குறேங்க. தோலெல்லாம் எடுக்கலை, அப்படியே தான் சேர்க்குறேன் பாருங்கள். இது 2மே நம்ம சரிக்கு சரி போட்டுறணுங்க. இப்போ இது கூடவே வந்து புளி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். புளி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, ரொம்ப துளியோண்டு தான் எடுத்திருக்கேன். இந்த இது போதுங்க, இது கரெக்டாக இருக்கும். இது எதுக்கு சேர்க்குறோம்னா, இது புளி இல்லாமையே கூட செய்யலாம். புளி கொஞ்சம் சேர்த்தனா ஒரு மாதத்துக்கு கூட நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க. இந்த சட்னி நல்லாயிருக்கும், ஊறுகாய் மாதிரி நல்லா வச்சுக்கிறலாம் இது. இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவாங்க. இது பெருங்காயத்தூள் இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அரைஞ்சிருச்சு, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். தண்ணி வந்து கொஞ்சமாக தான் விட்டு அரைச்சிருக்கேன், அதுலேயே நல்லா நைஸ் ஆயிடுச்சு. தண்ணி வந்து அதிகம் சேர்க்க வேண்டாங்க. இது நல்லா ஊறுகாய் மாதிரியே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த சட்னிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு தொட்டு சாப்பிடல. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறணுங்க. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஏற்கனவே அதில் போட்டு அரைச்சிட்டோம், அதனால் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்க வேண்டாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க நான். அடுப்பு ஆன் பண்ணி வைக்க வேண்டாம், அவ்வளோதான் போதும். இந்த எண்ணெய் வந்து இந்த சூடு இருந்தாலே போதுங்க. இப்போ வந்து இந்த சட்னியை சேர்த்துடலாம். கடுகு பொரியவும் கருவேப்பிலை போடவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை ஊற்றிட்டு நல்லா இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இந்த சூட்லேயும் நம்ம சட்னியை வதக்கிக்கிறலாம் நல்லா. நம்ம இந்த சட்னியில் தாளித்து கொட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம தாளித்து அந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக பரட்டி எடுத்துட்டோம்னா, இது வந்து இந்த எண்ணெயில் வதங்கையில் வந்து நல்லாயிருக்குங்க. நம்மளுக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இது எடுத்து வச்சிட்டோம்னாலும், ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னாலும் நல்லா 1 மாதத்துக்குனாலும் இது கெட்டு போகாதுங்க இந்த சட்னி. அவ்வளோதாங்க, இந்த ஹீட்லேயே வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த சட்னி வந்து நம்மளுக்கு தோசையை விட இட்லிக்கு தாங்க ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக தொட்டுக்கிட்டாலே போதும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கொஞ்சம் சட்னி வச்சுக்கிட்டாலே 4-5 இட்லிக்கு மேலே சாப்பிட்றலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அப்படியே பரட்டியாச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இது நல்லா கெட்டு போகவே போகாது. அப்படியே எடுத்து வச்சு நம்ம ஊறுகாய் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறலாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்பவே சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நம்மளுக்கு அரைக்கையிலே ரொம்ப வாசமாக இருந்துச்சுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சட்னி. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சதுக்கு அதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.